மோடியின் வீழ்ச்சி காத்திருப்பது எங்கே அப்படிங்கிற பற்றி பார்க்க போகிறோம். இந்திய நாட்டினுடைய பிரதமராக நரேந்திர மோடி 3வது முறையாக பதவியேற்றிருக்காரு. ஆனால் மக்கள் அவருடைய அரசுக்கு பீகார் தலைவர் நிதிஷ்குமாருடைய ஐக்கிய ஜனதா தளத்தின் மூலமும் ஆந்திராவின் தலைவர் சந்திரபாபு நாயுடு மூலமும் மூக்கணாங்கயிறு போட்டிருப்பதாகவே மோடி இந்த வெற்றி பார்க்கப்படுது. ஏன்னா ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடு பெரும்பான்மை பெற்றிருக்காரு, பீகார் நிதிஷ்குமார் பெரும்பான்மை பெற்றிருக்காரு. பிரதமர் மோடி கடந்த பிப்ரவரி மாதம் நாடாளுமன்றத்தில் சபாநாயகரை நோக்கி, சபாநாயகர் சாப், நான் புள்ளி விவரங்களுக்குள் வரல, நாட்டின் மனநிலையை பார்க்குறேன், இந்த முறை தேசிய ஜனநாயக கூட்டணி 400 இடங்களை தாண்டும், பாஜக மட்டுமே 370 இடங்களை பெறும் அப்படின்னு சொன்னார் மோடி. ஆனால் மோடியால் சொன்ன மாதிரி பிரதமராக முடிஞ்சதை தவிர அவர் சொன்னபடி பெரிய வெற்றியை பெற முடியல. இன்னும் சொல்ல போனால் கடந்த தேர்தலை விட 20 இடங்கள் குறைவாகவே பெற்றிருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி. பாஜகவுக்கு தனி பெரும்பான்மை கூட கிடைக்கல. எலெக்ஷனுக்கு முந்தையும் பிந்தியும் வெளியான கருத்து கணிப்புகள் தவறு அப்படின்னு நிரூபிக்கப்பட்டது. ஏப்ரல் 14ஆம் தேதி வெளியான சங்கல்ப் பத்ரா என்ற தேர்தல் அறிக்கையில் ஒவ்வொரு வாக்குறுதியிலும் மோடி உத்தரவாதம் என்ற முத்திரை இருந்துச்சு. அவரை தேர்தல் முகமாக வைத்து கட்சி தனது மிகப்பெரிய தலைவரை முன்னிறுத்துகிறது என்பது தெளிவாக தெரிஞ்சது. ஆனால் மோடிக்கு பாஜக சொன்னபடி மக்கள் வாக்களிக்கல. அவரை முகமாக முன்னிறுத்திய முயற்சி தோல்வியில் முடிஞ்சிருக்கு. அதே போல இந்துக்களின் வாக்குகளை ஒருங்கிணைத்து விடலாம் அப்படின்னு கருதி பேசிய மதவாத பேச்சுகளும் தோல்வியடைஞ்சிச்சு. ராமர் கோயில் பெரிதும் கை கொடுக்கும் அப்படின்னு கருதி திட்டமும் எடுபடாமல் போயிடுச்சு. இப்படிப்பட்ட நிலையில தான் மோடி மீண்டும் பிரதமராக பதவியேற்றிருக்காரு. தமிழகத்தை பொறுத்தவரை பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, தெலுங்கானா முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன், மத்திய இணையமைச்சர் எல் முருகன், திருநெல்வேலி தொகுதி எம்எல்ஏ நயனா நாகேந்திரன், முன்னாள் இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன், நடிகை ராதிகா சரத்குமார் அப்படின்னு நட்சத்திர வேட்பாளர்கள் களமிறங்கினாலும் பாஜக நேரடியாக போட்டிட்டு 23 தொகுதியிலும் தோல்வியை தழுவினாங்க. அதன் கூட்டணி கட்சி வேட்பாளர்களும் வெற்றி பெறல. தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை கோவை மக்களவை தொகுதியில் 1,18,068 வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்று போனார். இந்த தேர்தலில் 11.24 விழுக்காடு வாக்குகளை பாஜக பெற்றிருக்குன்னு சொல்லப்பட்டது. கோவில் தெய்வம் அப்படின்லாம் பேசுவது தமிழக அரசியல் எடுபடாது என்பதை பாஜக புரிந்து கொள்ளுமா அப்படின்னு தெரியல. ஆர்எஸ்எஸ் கட்டுப்பாட்டை மீறி மோடியோ அமித்ஷாவோ செயல்படவே முடியாது என்பதுதான் யதார்த்த நிலைமை. ஏன்னா இப்பவே பாஜக பெரும்பான்மை பெற முடியாத நிலையில அக்கட்சியினுடைய தேசிய தலைவர் நட்டா பதவி விலகப் போவதாக அவருடைய பதவி பறிக்கப்பட்டு, அதாவது இந்த பாஜக தேசிய தலைவர் அப்படிங்கிற பதவி அவருக்கு பறிக்கப்பட்டு அவருடைய அமைச்சரவையில் கொண்டு வந்துட்டாங்க. இப்போ அந்த பதவிக்கு வேற ஒருத்தர் போட போறாங்க. இந்த பொறுப்புகளை கவனித்து வந்த அமித்ஷாவும், அரசியல் பொறுப்புகளை கவனித்து வந்த அமித்ஷாவும் இனி அமைச்சர் பொறுப்பை மட்டுமே கவனிப்பார் அப்படிங்கிறாங்க. இனி பாஜகவில் ஆர்எஸ்எஸ் பிடி இருக்கும் அப்படின்னு தெரியுது. மேலும் ஒரே நாடு ஒரே தேர்தல், பொது சிவில் சட்டம் போன்றவற்றின் நிலைமையும் இப்போ கேள்விக்குறியாக இருக்கு. இந்த 2 விஷயங்களையும் கூட்டணி கட்சிகளிடையே கருத்தொற்றுமை ஏற்படுத்த முடியுமா? அதே போல் இப்போதுதான் முதலமைச்சராக சந்திரபாபு நாயுடு பதவியேற்றார். அவருடைய ஒரே நாடு ஒரே தேர்தலை எப்படி ஏற்றுக்கொள்வார்? உரிய காலத்திற்கு முன்பே ஆந்திராவில் மீண்டும் எலெக்ஷன் நடத்தணும் அப்படிங்கிறத சந்திரபாபு நாயுடு ஏற்றுக்கவே மாட்டார். அப்போது ஒரே நாடு ஒரே தேர்தல் சாத்தியமே கிடையாது. இந்த மாதிரி பல கேள்விகள் இருக்குது. பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமாரும் இதை ஒத்துக்க மாட்டார். நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடுவையும் பொறுத்தவரை தேசிய அரசியலில் ஆதிக்கம் செலுத்தி பழகப்பட்டவர்கள். என்டி ராமராவையே வீழ்த்தி அதிகாரத்தை கைப்பற்றியவர் சந்திரபாபு நாயுடு அப்படிங்கிறதும் குறிப்பிட வேண்டிய விஷயம். பிரதமர் மோடி பதவியேற்பு நிகழ்ச்சியில் பாகிஸ்தானை தவிர மற்ற அண்டை நாடுகளின் தலைவர்கள் பங்கேற்றாங்க. பாகிஸ்தானுக்கு அழைப்பு விடுக்கப்படலை. இந்நிலையில் தான் காஷ்மீரில் தீவிரவாதிகள் புனித யாத்திரைகள் மீது தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இதனால இந்தியாவின் நிலைப்பாடு ரொம்ப கடினமாகலாம். காஷ்மீர் விவகாரம், சிந்து நதிநீர் பிரச்சனை பங்கீடு போன்றவை குறித்தும் இதனால் பாகிஸ்தானில் கடுமையாக விவாதிக்கப்பட்டு வருது. அமெரிக்கா உள்ளிட்ட மேலை நாடுகளும் இந்திய அரசின் வெளியுறவு கொள்கையின் நகர்வை உன்னிப்பாக கவனிக்க தொடங்கியிருக்காங்க. வெளிநாட்டு கொள்கையை பொறுத்தவரை இந்திய மக்கள் நாட்டின் இறையாண்மைக்கும் ஒருமைப்பாட்டுக்கும் ஆதரவாக இருப்பார்கள். ஆனால் உள்நாட்டு விவகாரத்தில் பிரதமரும் மத்திய அரசு கடந்த கால நிலைப்பாட்டையே, போன 5 ஆண்டுகள் அவர் எடுத்த நிலைப்பாட்டையே மீண்டும்
மேற்கொண்டால் அது மேலும் அரசுக்கு வீழ்ச்சியை கொடுக்குங்கிறத மாற்று கருத்து கிடையாது.